வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் நடக்கவுள்ள நிலையில், ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக மீண்டும் வெற்றி அடையுமா? பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியிலும் 13 கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கின்ற திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருப்பது பேசும் பொருளாக மாறியுள்ளது. இதற்கு மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக கொலை, கொள்ளை சம்பவங்கள், கள்ளச்சாராயம், போதை மருந்து விற்பனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், சாதி கலவரம் அதிக அளவு திமுகவின் ஆட்சியில், அதுவும் திமுகவின் மிக முக்கியமான பிரமுகர்கள் நடத்தப்படக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக சொன்ன வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இறுதி கட்டத்தை எட்டும் பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. கடைசியில் நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு திமுக பெயர் வைப்பதா என்பதற்கேற்பதான் கடந்த 2 ஆண்டுகளாக திமுகவினர்கள் திறப்பு விழாவை நடத்தி வருகிறார்கள். இது மிக மிக மோசமான செயல் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம். மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைந்துவிட்டோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடையும். திமுக கடந்த 10 தேர்தல்களில் வெற்றியடைந்திருக்கலாம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தேர்தல். தற்பொழுது தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்படவில்லை. முன்னணி நடிகராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உதயநிதியின் சொத்து மதிப்புகளும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ரெட் ஜெயின்ஸ் நிறுவனத்தின் மூலமாக கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றி வருகிறார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. கனிமொழி மற்றும் ராசா போன்றவர்கள் டெல்லியில் மிக முக்கியமான பாஜக ரகசிய மீட்டிங்கில் கலந்து கொண்டு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏன் நீட்டை எதிர்க்கவில்லை? தமிழகத்திலிருந்து 40 எம்பிக்கள் அனுப்பப்பட்ட பிறகும் கூட இன்னும் நீட்டை எதிர்க்கவில்லை. சிஏவை இன்னும் எதிர்க்கவில்லை.